Praise the Lord. Hallelujah. God is good. You're most welcome to the Covenant of the Day. இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And today is 28 April 2026 and Tuesday, செவ்வாய்க்கிழமை. இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய நாமத்திலே சந்திப்பது என்பது ஒரு பெரிய சந்தோஷம். ஒரு நாளும் ஜீவனை நமக்கு கொடுக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார், பலத்தை கொடுக்கிறார். அவர் தொடர்ந்து உங்களுக்கும் நம்ம எல்லாருக்கும் போதுமானவராக இருப்பதற்காக அவரை துதிப்போம். அல்லேலூயா. சரி, தொடர்ந்து நாம் கொலோசியன் chapter 1 verse 20 இன்னைக்குள்ள வசனம் 1 கொலோசியர் 1 வசனம் 120 பார்ப்போங்களா? And by him to reconcile all things to himself, by him, whether things of earth or things of in heaven, having made peace through the blood of his cross. அல்லேலூயா. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளும் அவருக்கு பிரியமாயிற்று. அல்லேலூயா. நம் எல்லாருக்கும் ஒரு பிரியம் இருக்கும். ஆமாதாங்களே, பிரியம் நல்லா இருக்குல்ல? பிரியம் நம்ம எல்லாருக்கும் ஒரு பிரியம் இருக்கும், விருப்பம் இருக்கும், ஆசை இருக்கும். ஆனா கடவுளுடைய பிரியத்தை பாருங்களேன், ஆச்சரியமான ஒரு பிரியம். என்ன பிரியம் என்றால், இந்த உலகத்தை அவர் படைத்ததனாலே, இந்த மனுகுலம் அவருடைய பிள்ளைகள் என்பதனாலே மனிதர் மேல் பிரியம் கொண்டாராம். அல்லேலூயா. தேவதூதன் சொல்றாரு, மனிதர் மேல் பிரியம் வைத்தார். அவர் படைத்த ஜனங்கள் மேல், மக்கள் மேல் பிரியம் வைத்ததுனால என்ன செய்யறாரு? சிலுவையில் வரைக்கும் பாருங்க, சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே இந்த மனிதர்களுக்கு சமாதானத்தை உண்டாக்க, நமக்கு சமாதானத்தை உண்டாக்குறது தான். பாவத்திலிருந்து விடுதலை பெற்றால் தானே சமாதானம். When we get peace, dear brother and sister, until and unless you are delivered from the sin. ஆமாதானுங்களே. அப்ப நம்ம பாவத்திலிருந்து விடுதலை ஆவதற்காக அவர் சிலுவையிலே உயிரை கொடுத்து ரத்தத்தை சிந்தினதனாலே பூலோகத்திலும் பரலோகத்திலும் அல்லேலூயா அவர் மூலமாய் ஒப்புரவாக்குதல், reconciled, அல்லேலூயா, through the cross, through the blood of Jesus Christ. அப்ப ஆண்டவரோடு ஒப்புரவாகுவதற்கு ஒரு வழி ஆண்டவர் வைத்திருந்தார். அந்த வழி அவர் மனிதன் மேல் பிரியமாய் வைத்ததினாலே அந்த வழி தன்னை பலியாக கொடுக்க வேண்டும், இரத்தத்தை சிந்த வேண்டும். அப்ப சிலுவையின் பாடுகள் மூலம், சிலுவையின் இரத்தத்தின் மூலம், சிலுவையிலே தன் உயிரை கொடுத்ததன் மூலம் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது மனிதனும் கடவுளும், மனிதனும் மனிதனும் ஒப்புரவாகுகிறான். அல்லேலூயா. ஒரு தனிப்பட்ட ஒவ்வொரு நபரினுடைய ஒப்புரவாகுதலுடைய காரியங்கள் அங்கு இடம்பெறுகிறது. அதனால்தான் இயேசு விசுவாசிக்கிறாயான்னு கேட்பாங்க, நீ ரட்சிக்கப்பட்டாயான்னு கேட்பாங்க. ரட்சிப்பு என்பது சம்திங் வெரி பர்சனல். ஆமாதானுங்களே, ரட்சிப்பு, ரட்சிக்கப்பட்டாயா? Are you saved from sin? That's very individual, personal question, dear brother and sister. That's how we say Christ is a personal savior. அப்போ ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே இயேசுவினுடைய அன்பிலே அனுபவப்பட்டிருக்க வேண்டும், உணர்ந்திருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும். We should know the love of God, each and individual person that become a personal savior. Then the Bible says, to console, ஒப்புரவாவதற்காக மனிதனுக்குள்ளே ஒப்புரவாகனாதான் கடவுளோடு ஒப்புரவாக முடியும். கடவுளுடன் ஒப்புரவாகனாதான் மனிதனோடு ஒப்புரவாக முடியும். அல்லேலூயா. அப்பவே நாம் எல்லாரும் ஒப்புரவாகி சமாதானத்தோடு இந்த உலகத்திலே வாழ்வதற்கு இயேசு உயிரை கொடுத்திருக்க. அருமையான சகோதரியே, சகோதரனே, ஒருவேளை நீ சமாதானத்தை இழந்து தவித்து கொண்டிருக்கலாம். இப்படியாவது எனக்கு என் வாழ்க்கையிலே ஒரு சமாதானம் கிடைக்குமா, நீ கலங்கிக்கிட்டு இருக்கிறியா? அருமையான மகளே, மகனே, ஆண்டவர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். சிலுவையில் சிந்தின ரத்தம் ஒரு நாள் வீணாய் போகாது. அது உனக்காகத்தான், அது நமக்காகத்தான். ஆண்டவருடைய அன்பை பற்றிக்கொள்ளு, பிடித்துக்கொள்ளு. அவர் நிச்சயம் வழிகளை திறப்பார், வாசலை திறப்பார், தடைகளை முறியடிப்பார். Don't worry, he will open a way, a new way.
You take away all the hindrance, dear brother and sister. ஒப்பு கொடுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக நன்றி. இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உடைய சிலுவையின் அன்பு ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. இது சமாதானத்தை கொடுக்க வந்தீரே, அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. நீங்க போதுமானவராக இருங்க. இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். என் பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, சிலுவையின் ரத்தம் அது உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும். தொடர்ந்து அவரை விசுவாசித்து பற்றிக் கொள்ளுங்கள். Take care and God bless.